பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். இதை பிரிச்சுட்டு மாமோ. உண்மையாலுமே எனக்கு பிடிச்சதாங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹலோ गाइस வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனாமோ vlogs. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தலைவரோட பர்த்டே வீடியோ தான். பர்த்டே வீடியோவில் இப்போ என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தா சவுண்ட் கேட்குது. சரி, ஓகே. இன்னைக்கு பர்த்டே வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி எதுவுமே பண்ணவே இல்லை. நைட்டு கூட கடை இல்லை. நேற்று தீபாவளிங்கிறதுனால கேக் வெட்டலான்னு பார்த்தா நைட்டு கடை இல்லை, அதுவும் பண்ணல. காலைல எழுந்திரிச்சதும் லேட்டு, அதனால ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே டைம் போயிடுச்சு. ஏன்னா நேற்று நைட்டு தீபாவளி முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் பண்ணிட்டோம். லேட் ஆகி தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எல்லாமே லேட் ஆச்சு. இப்போ வந்து மணி 5 ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி பர்த்டேவோட முக்கால்வாசி நாள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நைட்டு தான் என் ஒய்ஃப் வந்து கேக் வெட்டான்னு சொல்லியிருக்கா. அதனால் அந்த கேக் வந்து நம்ம இது பண்ணலாம். அப்புறம் கிஃப்ட்லாம் இந்த பர்த்டேக்கு நான் வேணாம் வாங்காதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவள் வந்து 25 நான் கிஃப்ட் பண்ணியே அவன், உனக்கு 25 வயசு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தா. இப்போ இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு லைவ் போட்டிருந்தேன். அந்த லைவ் 4 நிமிஷத்தோட வீடியோவே கட் ஆயிடுச்சு. அதனால தான் விளாகாக எடுத்துடலாம். லைவ் வந்து ஒரு மாதிரி இஷ்யூ ஆகுது நெட்ஒர்க்னால. விளாகாக எடுத்துடலாம்னு சொல்லிட்டு விளாக் பேச ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து கிளியராக சொல்லிடுறேன், கிஃப்ட் எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் என் ஒய்ஃப் வந்து எனக்கு ஒரு 2 கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கா. வந்துட்டு கோல்டு வாங்கலாம் தான் நினச்சேன். கோல்டு செயின் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவங்க ஆல்ரெடி 2 செயின் வச்சுருக்காங்க. இது ஒன்று வச்சுருக்காங்க, இன்னொன்று பேங்க்ல ஒன்று இருக்கு. அதனால எதுக்கு வாங்கிட்டு மறுபடியும் வாங்கி என்ன பண்றது, நீ கூட வாங்கிக்கோ உனக்குன்னு சொன்னா. எனக்கு அதுல பேச இன்ட்ரெஸ்டே இல்ல. நான் என்ன போட்டாலும் எனக்கு வந்து உண்மையாலுமே இங்க சேராது. நான் இந்த கொடி போட்டிருக்கிறதே பெரிய விஷயம். பொம்பளை புள்ளைக்கே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லங்கும்போது இன்ட்ரெஸ்ட் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா இங்க வந்து பொறியா வந்துரும் எனக்கு. ஆனா எனக்கு உண்மையிலுமே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது இவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இவங்களுக்கு வந்து எனக்கு வாங்கி தரணும்னு ஒரு ஆசை. அதனால ஆனா இப்போ என்னன்னா பட்ஜெட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா 12,500 ரூபா போட்டீங்கன்னா, ஒரு கிராம் 12,500 போடுறாங்க. 12,120 ரூபா செய்கூலி சேதாரத்தோட 1 லட்ச ரூபா வந்துடும். எப்படி வாங்குறதுன்னு தெரியல. அதனால சரி வேண்டாம். 8 கிராம் வாங்கினாலும் 1 லட்ச ரூபாய்க்கு மேல வந்துடும். நம்ம கம்மியா இருக்கும் போது எடுத்துக்கலாம். அது இல்லாம சீட்டு போட்டிருக்கோம்ல, அதுல வந்தா கூட அது முடிய போகுது. அடுத்த மாசம் டிசம்பர் மாசம் முடிஞ்சா கூட எடுத்துக்கலாம். இப்போ எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அப்புறம் சரி இந்த 25 கிஃப்டாவது பண்ணியாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை பண்ணணும்னு. சரி எப்படியா பண்ணியாங்கன்னுட்டு தான் இப்போ 2 கிஃப்ட் கொடுத்துட்டேன். ஏன்னா கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. ஒரு கிஃப்ட் என்னன்னு தெரியும். ஒரு கிஃப்ட் என்னன்னு நீங்களே பாருங்க. இந்த பாக்ஸை பார்த்தாலே தெரியும் ஒரு கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு. இதான் ஒரு கிஃப்ட். அது என்ன எனக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டா. ஆனால் உள்ள பிரித்து பார்க்கல. இன்னொன்று வந்து இந்த கிஃப்ட் இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் இது பாக்ஸ் வந்து இங்கே பாருங்களேன், என் கைக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் வெயிட் வந்து கனமாக இருக்கும். என்ன இருக்குன்னு தெரியல. இதையும் நான் பிரித்து ரிவீல் பண்ணிட்டுமா இந்த வீடியோலேயே நான் இதையும் பிரித்து ரிவீல் பண்ணிடுவேன். இப்போ இன்னொரு கிஃப்ட் வாங்கணுங்கிறதுக்கு வேண்டி என்னை வந்து வீட்டிலேருந்து கிளப்பி கடைக்கு போகணும் முன்னாடி என்ன கடமையாக சொல்ல நானே போயிடுவேன். ஆனால் என்னோட ஹெல்மெட் வந்து எங்கே வச்சேனே தெரியல. சரி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஹோப்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹோப்ஸில் இருக்கணும்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ளைஓவர் ஏறி இப்போ நவிந்தியாவில் இறங்குறதுக்கு வந்து நின்றுருக்கேன். இங்கே இறங்கி யூட்டன் பண்ணிட்டு போகணும். லைவ் போடலான்னு பார்த்தா லைவ் வந்து சிக்கலில் வந்து இதாகிடுச்சு. பர்த்டே ட்ரெஸ் இது வந்து பர்த்டே ட்ரெஸ் என் ஒய்ஃப் எடுத்து கொடுத்தா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து என் பர்த்டேக்கு என் ஒய்ஃப்க்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ். நானே இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்றைக்கி யார் யாருக்கு பர்த்டேவோ எல்லாருக்கும் என்னோட விஷஸ். அதே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். எனக்கு விஷ் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. இல்லை நிறைய பேர் மெசேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து ரிப்ளை ஸ்டோரி போடுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. அப்படிலாம் கிடையாது. நிறைய தெரியாதவங்களுக்கு நான் ரிப்ளை ஸ்டோரி போட்டிருக்கேன். என்ன ஒன்றா நிறைய ஸ்டோரி போட முடியல. உண்மையாலுமே மனசார விஷ் பண்ணுறீங்க. ஆனால் மனசார என்னால் ஸ்டோரி போட முடியுமான்னு கேட்டால் போட முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் போட முடியல. ஏன்னா டைமும் இல்லை. நம்ம எதுவுமே பண்ணல. பர்த்டே அன்னைக்கு கோயிலுக்கு கூட போகல. அப்படிங்கும்போது சாயங்காலம் தான் கோயிலுக்கு போகணும். எல்லாருக்கும் போட முடியல. ஆனால் விஷ் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இதை பிரிச்சுட்டு மாமோ பிரிக்கிறேன். லைவாக மூணு பிரிக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து என்ன நினச்சிருப்பீங்கன்னா, வரும்போது இவங்களே கிஃப்ட் வாங்கி வந்திருக்காங்க.
அதை வந்து என் முன்னாடி பிரிச்சு காமிக்கிறோம் பில்டப் பண்றாங்க. இல்ல நான் gift வாங்கிட்டு இருக்கும்போது நல்ல வேளை அதை பேக் பண்ணிட்டாங்க. ஆனா இவன் வந்துட்டான். என்னன்னா எனக்கு நான் சாப்பிட்டு இருக்கேன் வீட்டுல, அம்மா வீட்டுல இருந்தோம் சாப்பிட்டு இருக்கேன். தம்பிக்கு மை வைக்கணும்ல, மை வீட்டுல இருக்கு, நான் மை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி ஃபேன்சி ஸ்டோர் போனேன். நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து மொபைல் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் காணேன். ஃபோன் பண்ணி என்ன பண்ணிருக்கேன்னு கேட்குறேன். மை வாங்குற வந்தோம்ல ஃபேன்சி கேட்பேன். நான் மை வாங்குறவங்க எவ்வளோ நேரமான்னு கேட்கும்போது, இல்லை உனக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியல, அதனால ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சங்கடமாக சொன்னேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நான் கிஃப்ட்டே வேணான்னு சொன்னேன்ல, நான் பார்த்துக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் வரேன் அங்கே அப்படின்னு இரு பேக் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தான். சரி நான் பொறுமையாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பேக் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட் தான் இப்போ பார்க்க போகிறேன். என்ன கிஃப்ட் எனக்கு சர்ப்ரைஸா இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. என் முன்னாடி எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சதை மட்டும் தான் என் முன்னாடி வாங்கி தருவோம். இதுல தான் குத்தணும். இதுல குத்தணுமா? ஆனா அது சூப்பரா இருக்கும். நான் வாங்கின கிஃப்ட். நானும் வீடியோ எடுக்கிறேன். உனக்கு யூஸ் பண்றியா? ஆமா. என்ன டைப்? உண்மையிலுமே எனக்கு பிடிச்சதாங்க வாங்கிட்டு வந்திருக்காவ. சத்தியமா சொல்றேன், இது வந்து உண்மையிலுமே அன்எக்ஸ்பெக்டடு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நான் எங்கள் மாஸ்டரோட ஜிம்மில் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எங்கள் மாஸ்டரோட கடையில் வச்சுருந்தாரு, சப்ளிமெண்ட் ஷாப்பில். அப்போ பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவன் ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்தியா இல்லை உண்மையாலுமே இது போய் உனக்கு பிடிச்சிருக்கு வாங்கிட்டு வந்தேன்? இது அன்னைக்கு நீ அப்ப பார்த்தது எனக்கு தெரியாது இப்போ வரையும். ஆனா நீ அன்னைக்கு உடனே பார்த்து இது சூப்பரா இருக்குடி, எனக்கு ரேட் அதிகமா இருக்குடி அப்படின்ட்டு வந்துட்டியா. அப்பதான் சரி இது அங்க இருந்துச்சு, புது புது மாடல்ல வந்துருந்துச்சு. உண்மையாலே அழகா இருக்கு. இது இந்த பிளக் குத்தி தான் அது நம்ம பண்ணணும். இது வந்து இது லைட் எரியுது, வெய் பார்க்கலாம். செம்ம கியூட்டா இருக்கு. பாருங்களேன், இந்த இதுல வெளிச்சத்துல காமிக்கிறேன். இதா என் கையில ஒரு இது தெரியுதா, இந்த மாதிரி வந்து பிரகாசமா இருக்கும். இது வந்து நைட்டு பெட் லைட்டா நம்ம யூஸ் பண்ணலாம். செம்மையா இருக்கு, சீரியஸா வேற லெவல் இருக்கு. என் ஃபேஸ்ல பண்ற பாருங்க. சே சத்தியமா அன்எக்ஸ்பெக்டடு, உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டட். இது டிசைன் பாருங்களேன், அந்த ஸ்டாரா வந்து எவ்வளோ அழகா இருக்குன்னு தெரியுதா? செம கிட்ட இருக்கு. தேங்க்யூ. இதுதான் என் முன்னாடி வாங்கிறது ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு. செகண்ட் கிஃப்ட் வந்து என்ன ஷூங்கிறத வந்து நம்ம பார்த்தலாமா? சரி ஓகே. தேர்ட் கிஃப்ட் கூட்டிகிட்டே போய் வாங்கி தரேன். இது வந்து கழட்டி வச்சிருக்கலாம் பத்திரமா வை. நான் என்னன்னா பாக்ஸ் குட்டியா இருக்கு இவ்வளோ வெயிட்டா இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் சத்தியமான இந்த கிறிஸ்டல் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிறிஸ்டல் கிஃப்டா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா நான் விளாட்ற கிரிக்கெட் பால் மாதிரியே இருக்கு. என்ன இதுல அடிச்சா ஒரே போல போட்டு போயிடுவாங்க. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிறது வந்து ஷூன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் முன்னாடி எனக்கு செருப்பு வாங்கி தந்ததே கிடையாது. நாங்கள் லவ் பண்ணதுலேருந்து இருந்த நாள் வரைக்கும் நான் செருப்புன்னு ஒன்று வாங்கினதே கிடையாது. கிராக்ஸு ஷூ இது மட்டும் தான் நான் வாங்குவேன். லவ் பண்ண ஸ்டார்டிங்லேருந்தே செருப்புன்னு ஒன்று போடுறதே கிடையாது. இதுவே என்னோட ஃபேவரட்டுங்க. நல்லா இருக்கு எல்லா காஸ்டியூமுக்கும். சத்தியமா சைஸ் என்ன 10. சே பர்ஃபெக்ட்டா வாங்கி வந்திருக்கா பாருங்களேன். 10 இல்லனா போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற வாங்கிக்கலாம். 10 தான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். 9 8 9 போட்டுருந்தேன். 9 தான் வாங்கலாம் நினைச்சேன். இப்போ 9 தான் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. போது 10 வாங்கிக்கலாம். ஒரு சைஸ் பெருசா இருந்தா கூட மாத்திக்கலாம். என்னோட ஃபேவரட் ஷூ எதனால அப்படினு பாத்தீங்கன்னா, நிறைய ரீல்ஸ்ல போட்டோஸ்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த காஸ்டியூம்ஸ்லாம் வந்து நிறைய பசங்க பொண்ணுங்களா இது பண்ணுவாங்க. அந்த காஸ்டியூம்ஸ்லாம் வந்து நான் வந்து என்ன கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். அப்போ பார்க்கும்போது இந்த ஷூ வந்து எனக்கு அதிகமாக வரும். எதனால பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கலர் காஸ்டியூமுக்கு, ஃபார்மல் காஸ்டியூம்ஸ்க்கு இந்த ஷூ வந்து போட்டா இது நான் போனேன். இவங்கிட்ட நல்ல ஷூவே இல்ல இருக்கு. ரொம்ப நாளா வாங்குறதுக்கு முன்னாடி வச்சிருக்கேன். கண்ணில் விழுந்துருச்சு. சரி, ரொம்ப நாளா ஷூ வாங்கணும் சொல்லிட்டு இருந்தான். இது எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருச்சு.
எல்லா இது காஸ்டியூமுக்கு சூப்பரா இருக்கும். அது ஒயிட் ஷர்ட் போட்டு கிரீன் பேண்ட் போட்டு இந்த ஷூ போட்டோம்னா அடிபொலியான. உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. நல்ல செலெக்ஷன் தான். என் முன்னாடி வந்து அருமையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ டி. ஓகேடா. இப்போ வந்து வீட்டுக்கு போறோம். அப்புறம் ஹோப் போறோம். நீ வந்து என்ன சொன்ன, வாங்குற மாதிரி இருந்தா உனக்கு பிடிச்சத வாங்கி கொடுன்னு சொன்னல. சரி ஓகே गाइस, நம்ம அப்படியே நெக்ஸ்ட் எங்க கூப்பிட்டு போய் வாங்கி தர போறோம். ஹோப்ஸ்ல என்ன தெரியும் தெரியல. ஹோப்ஸ் நான் தான் கூப்பிட்டு போயிருக்கேன். அப்படி என்ன பண்ண போறோம் எனக்கு தெரியல. சரி ஓகே, நம்ம லைவா போய் ஹோப்ஸ்ல நம்மளுக்கு வேலை இருந்தா மட்டும் தான் போவோம். ஆனா அதனால கெஸ் பண்ணவே முடியாது. சரி ஓகே, நம்ம அங்கே போவோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து இதோட கட் பண்ணுறேன். அந்த கிஃப்டோட ஆட் பண்ணி அப்புறம் பார்க்கலாம். ஏன் மத்தஸ்டா மாமா நீங்க வைங்க. இங்க வா பாத்துனா ஹாப்பி பர்த்டே ராணா குடு. थैंक यू. சொன்ன மாதிரி அசராம இருக்க தினே. எத்தனை ஷாட் இருக்கு? 40. காப்பரா அதுக்கு மேல இது பண்ணனும். ஏதோ ஒன்னு போடுவோம். இல்லன்னா அது யாரை இங்க அடிச்சு விட்டது? 40 இல்ல. இவன்டா. நான் தான். இவ்வளவு நான் அடிச்சறோம். நோ அது 40 ஷாட்ல வெடிக்கும். 40 ஹாப்பி பர்த்டே பாருங்க. வெட்றா. ஹாப்பி பர்த்டே டு. நான் தான் கரெக்ட்டா அடிச்சிருக்கேன். வெடிச்சு வரவே. ஏய் ஒண்ணுடா. அப்பா ஹாப்பி பர்த்டே சொல்றான். கை கொடுத்துற உனக்கு. அந்த வீடியோ கிஃப்ட் பண்ணுற வீடியோ முடிஞ்ச உடனே கேக் கட்டிங்லாம் வந்துருக்கும், பார்த்துருப்பீங்க. கேக் கட்டிங்குமே நான் வந்து அந்தளவுக்குலாம் எதுவும் பண்ணல, கிராண்டாக பண்ணல. அந்த கிஃப்ட்டும் வந்து அவள் வேணான்னு சொல்லி அவளை வந்து தடுத்து நிப்பாட்டி கன்வின்ஸ் பண்ணி அந்த பாலத்தை அப்படியே நாங்கள் திரும்பி வீட்டுக்கே போயிட்டோம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த கடையும் திறந்துருக்காது. அதுவும் இல்லாமல் அனாவசிய செலவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா கிஃப்ட் வந்து நான் உனக்கு பண்ணியே ஆவேன். ஆனால் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி நீ விடலனாலும் என்னைக்கா ஒரு நாள் இடையில நான் அன்எக்ஸ்பெக்டாக வாங்கி தந்துடுவேன், இல்லை உன்னை கூட்டு போய் வாங்கி தந்துடுவேன் அப்படின்றக்கா. ஒரு வேளை வாங்கி தந்தானா அவன் என்ன கிஃப்ட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தா அது ஏன் வாங்க முடியல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, சர்ப்ரைஸ்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து இன்னொரு வீடியோவில் நாங்கள் போடுறோம். இதில் வந்து இந்த கிஃப்ட்டு இப்போ வாங்கி கொடுத்துருந்தால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் அதுவே நான் இது பண்ணிட்டேன். என் பர்த்டே வந்து சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சுது. எனக்கு ஆசை என்னென்னா அவ்வளோ பண்ணணும் இவ்வளோ பண்ணணும் அந்த இதெல்லாம் கிடையாது. எனக்கு இவ கூட இருக்கா, இவ்வளோ நாள் ஒய்ஃபு வீட்டில் இருக்கவங்க அம்மா அப்பா எல்லோரும் தான் கேக் வெட்டினாங்க. இந்த வருஷத்துலேருந்து என் பையனோட கேக் வெட்டணும், அது ஒரு ஆசை. ஏன்னா இவ்வளோ வருஷம் இவங்க வெட்டினாங்க, இந்த வருஷம் பையனோட, இதுக்கப்புறம் லைஃப் லாங் ஜேர்னி வந்து இவங்களோடையே போகுது. அதனால் என்னோடய ஆசை அவ்வளோதான். நைட் இவங்க என் கூட இருக்காங்களா, கேக் கட்டுறாங்களா, ஆளுக்கு ஒரு பீஸ் எனக்கு ஊட்டி விடுறாங்களா, ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்களா, முடிஞ்சால் அன்றைக்கி மார்னிங் வந்து ஃபஸ்ட் விஷ் பண்ணுறாங்களா. இவ்வளோ நாள் வந்து ஒய்ஃப் பண்ணிகிட்டு இருந்தா, இதுக்கப்புறம் என் பையனுக்கும் என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சின்ன கிளாஸ் போகணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்க பேர் மாற்றி யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்கன்னு ஒரு இதில் இருக்கும். அவ்வளோதான். என் பர்த்டே விளாக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒருவேளை அந்த கிஃப்ட் வந்து என் ஒய்ஃப் இடையில வாங்கி தந்தானா கண்டிப்பாக நான் ஒரு விளாகாக போடுறேன். இதான் அந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு விளாகாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளில் கிளிக் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.